दिखाओ उधर मैं निकालता ना दिखाओ। आया अत्ती काई सूपरा काई अर्थल काई वो पल विषय ओकेங்களா காய் சூப்பராக இருக்குது. அதான் அறுத்துக்கிட்டு இருக்கோம். காய் நிறைய வந்துருக்கு. அதனால் பால்லாம் வரும். கத்திரிக்காய் வந்து பறிச்சிட்டு இருக்கோம். பாருங்கள் கிளி வந்தோடனே நல்லா பால் வரதில்ல. காயெல்லாம் பறிச்சிட்டு இருக்கோம். காய் வந்து ஒரு சூப்பராக வந்து அருமையாக இருக்குது. காய் முறை பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து நல்லா இருக்காது. இந்த முறை வந்து இந்த கலராக ஒரு மாதிரி இருக்கும். இந்த முறை வந்து காய் எல்லாமே சூப்பராக அருமையாக வந்துருக்கு. பறிச்சோடனே பால்லாம் வரும் காயில். பறிச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த காயில் பால்லாம் வரும். பலமும் காய்க்கும் போதெல்லாம் அந்த காய் வந்து கருப்பாக இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இந்த முறை வந்து பச்சை கலர் சூப்பராக இருக்குது. அருமையாக காய் பெருக்கிட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி பறிச்சுக்கும் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது காய் பார்க்குறதுக்கு. அந்த அத்தி காய் பறிக்கும்போது இந்த மேலே பால்களும் புளியெல்லாம் இல்லை. இந்த பால்லாம் மேலே பட்டதால் அப்படியே லைட்டாக அந்த புளியாக மாறி இருக்குது. நம்ம அத்திக்காய் மரத்துலேயே பறிக்கும்போது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? அந்த எறும்போடு எடுத்து வந்து எறும்பெல்லாம் இறந்துட்டு பாருங்கள். பறிச்சுட்டு அப்படியே பையில் போட்டு வந்தால் எறும்புலாம் பார்க்கல. 2-3 எறும்பு கூட வந்துட்டுருக்கு. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா முத்துலாவும் இல்லை, ஜாஸ்தி பிஞ்சாகவும் இல்லை, மீடியமாக சரி சூப்பராக நல்லா அருமையாக இருக்குது. இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு க்ளீனாக கட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம். அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அத்திக்காயில். ஓகேங்களா? நாட்டு அத்தி இது. ஓகே, பறிச்சிடலாம். இப்போ இது அத்திக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் பேசணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த பறிச்ச உடனே இல்லை பால்லாம் வரும் பாருங்க. இந்த பால்லாம் வரும் இதில். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த பால் வரும் அதில். பறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள் குத்தா சூப்பராக அருமையாக இருக்குது. இன்றைக்கி மரத்தில் வந்து எங்கேயே பார்த்து பழது வந்து இந்த புளியாக ஒரு மாதிரி கருப்பலாக இருக்கும். நம்ம 2-3 டைம் பெருக்கவே இல்லை. இந்த டைம் பார்த்திங்கன்னா காய் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அருமையாக வந்துருந்தது. அந்த காய் தான் வந்து இதை பாருங்க அருமையாக இருக்குது. இந்த காயில் வந்து கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், காய் மாதிரி பெரட்டலாம், ஊறுகாய் செய்யலாம், பல ரெசிபி செய்யலாம். அதில் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? பெரியப்பா பார்த்திங்கன்னா இந்த பால்லாம் வரதில்லை. இப்போ தான் பெஸ்ட்டு வந்து இல்லையா, 2 நாள் விட்டு கட் பண்ணால் அந்த பால் இருக்காது. ஆனால் பால்லாம் இருக்குது. ஓகேங்களா? அது பெருசு ஏற்றுட்டு சூப்பராக ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி அத்திக்காய் வந்து இந்த காம்புக்கெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சுங்க. இந்த பால் வந்து பெருகும் போது பால் வருதுங்களா, அந்த பால்லாம் அந்த மேலே பட்டதுன்னா அது அப்படியே கரை மாதிரி ஆகிடுது. ஆனால் மரத்தில் பார்த்தா சூப்பராக பச்சை கலர் அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு. இப்போ அது உப்பு மஞ்சள் போட்டு கழுவிடலாம். உப்பு மஞ்சள் போட்டாச்சு. நல்லா டேஸ்ட் நல்லா க்ளீனாக கழுவிடலாம். ஏன் உப்பு மஞ்சள் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பூச்சியெல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்கோம். பூச்சிகள் எறும்புகள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம சுத்தமாக கழுவும் போது அது நல்லா க்ளீன் ஆகிடும். ஓகேங்களா? நல்லா சுத்தமாக ஒரு 3-4 முறை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டா அது செஞ்சிடலாம். இந்த அத்திக்காயை வந்து பார்த்திங்கன்னா 3-4 கட் பண்ணிடலாம். 4 பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். எல்லா காயுமே வந்து 4 பீஸாக கட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் 4 கட் பண்ண முடியலன்னா நீங்கள் உரலில் போட்டு இடிச்சு கூட செய்யலாம். அருமையாக இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு அத்திக்காய் வந்து 4 பீஸாக கட் பண்ணுறேன். 4 கட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் உரலில் இடிச்சு கூட செய்யலாம். அருமையாக இருக்கும். ஓகேங்களா? எதை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க. அத்திக்காய் வச்சு நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டோம். நல்லா கழுவிடுங்க. இந்த விதையெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். இந்த விதையெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே போகும். நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டு கொஞ்சம் விரை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, விரை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை.
கொஞ்சம் கழுவினா அந்த விதையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? அத்திக்காய் வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டு கழுவி வச்சுருக்கோம். தண்ணியிலே இருக்குது. போடும்போது தண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? தேவையான பொருள் இஞ்சி விழுது, இடிச்ச பூண்டு, தாளிக்கு வந்து ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை தேங்காய்னா பச்சை தேங்காய் போடலாம். இது கொப்பரை தேங்காய். இது கொப்பரை தேங்காய் ஒரு சின்ன மூடி இது துருவி போடலாம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். ஜீரகம் போட்டுடலாம். இது பொரிஞ்சிச்சு. அடுத்து பூண்டு போடலாம். இந்த பூண்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இது வெங்காயம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாங்க. இது வந்து மிளகாத்தூளோ மஞ்சத்தூளோ கரம் மசாலா எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. வெறும் பச்சை மிளகா மட்டும் தாங்க போட்டுருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டு செய்யலாம். நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டாச்சுங்க. அடுத்து வந்து உப்பு போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி சேர்க்கணும், கருவேப்பிலை சேர்க்கணும். அதுக்கப்புறம் அத்திக்காய் சேர்த்துடலாம். நாட்டு அத்திக்காய் இது. இந்த அத்திக்காயில் வந்து மருத்துவ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த காயை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. எங்கே பார்த்தாலும் மரம் இருக்குது. பேர்ச்சிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பேர்ச்சிலாம் செய்யலாம், சாப்பிட்லாம். அதை காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே கிடைக்காதவங்க சில வந்து இந்த கீரை வைக்கிறவங்களாம் மார்க்கெட்டில் வந்து இந்த காய் பேஸ்ட் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படி கேட்டால் கொடுப்பாங்க. பேஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. கேட்டாலும் வாங்கிக்கலாம். ஒரு 20 கொடுத்தா போதுங்க, கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் மரம் எக்கச்சக்க மரங்க. தேவையான காய் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஃப்ரீயாக தான். ஆனால் காசுலாம் கிடையாது. சில கிடைக்காதவங்களும் வந்து இந்த கீரை வைக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சந்தை மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும், வாங்கிக்கலாம். போட்டுடலாங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா இஞ்சி விழுது ஒரு 1/2 டீஸ்பூனு அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ வந்து அத்திக்காய் வந்து தண்ணி வடிகட்டி இதை சேர்த்து அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அத்திக்காய் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடாச்சுங்க. போட்டு நல்லா களி காய்ச்சி இப்போது நம்ம தண்ணியே ஊற்றாமல் இந்த உப்பு காரம் ஏற அளவுக்கு க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போது தண்ணி வந்து தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளீனாக மூடி வச்சுருங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. க்ளீனாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெந்துடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் க்ளீனாக கலக்கி விடுங்க. 2-3 டைம் கலக்கி விட்டிங்கன்னா க்ளீனாக வெந்துடும். ஓகே பாருங்கள், அத்திக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போடலான்னு இருக்குது. கரம் மசாலா லைட்டாக போட்டுடலாம். கொஞ்சமாக அது அதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கமமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துக்காது. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஒரு அவ்வளோதாங்க. சூப்பராக கமகன்னு வாசனை நல்லா அருமையாக இருக்கும். லைட்டாக தான் சேர்த்துருக்கேன், ஜாஸ்தி சேர்க்கலாம். இவ்வளோ தான். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தேங்காய் சேர்க்க போகிறோம். நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வேகும்போது அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டோம். சூப் மாதிரி அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. சூப் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அது வந்து நல்லா ஒரு சூப்பர் கிரேவி. இப்போ அடுத்து வந்து தேங்காய் போட்டுடலாம். கொப்பரை தேங்காய் தூள் வந்து நீங்கள் பச்சை தேங்காய் தான் பச்சை தேங்காய் போடலாம். ஓகேங்களா? போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க. அத்திக்காய் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு வர சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியம். ஓகே காய்ஸ்.